யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண வியாபாரி வந்து உங்க வீட்டு கதவை தட்டி ஏதோ ஒரு பொருளை விற்க வர்றாரு. நீங்க என்ன நினைப்பீங்க? சரி, இவன் லாபம் சம்பாதிக்க வந்திருக்கான், பொருளை வாங்கிட்டு காசை கொடுத்து அனுப்பி விடலாம் தானே நினைப்போம். ஆமா, இயல்பா நம்ம எல்லாரும் அப்படிதான் நினைப்போம். ஆனா அந்த வியாபாரி மெதுவா உங்க வீட்டின் வரவேற்புறையில உட்காந்து உங்க வீட்டு ஆட்களுக்குள்ளேயே சண்டை மூட்டி விட்டு கடைசியில உங்க வீட்டின் சாவியையே தம் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு உங்களையே வாடகைக்கு இருக்கிற ஒரு மாதிரி நடத்தினா எப்படி இருக்கும்? கேட்கவே ரொம்ப திகிலா இருக்கு. ஆனா நிஜத்துல இது ஒரு கற்பனை கதை கிடையாது. நம்ம தமிழ்நாட்டோட, சொல்லப்போனா ஒட்டுமொத்த இந்தியாவோட நவீன கால வரலாற்றுல அச்சசலா இதுதான் நடந்திருக்கு. அதான் உண்மையான வரலாறு. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆழ்ந்த அலசல் இது. நீங்க ஏற்கனவே நிறைய புத்தகங்கள்ல இந்த வரலாற்று நிகழ்வுகளை படிச்சிருப்பீங்க. வருஷங்கள், மன்னர்களோட பெயர்கள்னு நிறைய மனப்பாடம் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா, தேர்வுக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான். ஆமா, ஆனா இன்னைக்கு அந்த தகவல்களை தாண்டி இந்த விஷயங்கள் எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படிங்கறத ரொம்ப ஆழமா ஒரு லாஜிக்கலா இணைக்க போறோம். சேர, சோழ, பாண்டியர்கள்னு மாபெரும் சாம்ராஜ்யங்கள் ஆண்ட நிலத்துல ஐரோப்பியர்களின் வருகை எப்படி ஒரு மாபெரும் அரசியல் திருப்புமுனையா மாறுச்சு அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். இதுக்கு வில்லியம் டால்ரிம்பிள் அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியர் சொல்ற ஒரு மேற்கோள் ரொம்ப பொருத்தமா இருக்கும். அதாவது, கம்பெனி ஆட்சி ஒரு வர்த்தக நிறுவனத்துக்கும் ஏகாதிபத்திய அதிகாரத்துக்கும் இடையேயான உறவு அப்படின்னு அவர் சொல்றார். ரொம்ப சரியான பாயிண்ட். ஒரு சாதாரண வியாபார நோக்கம் எப்படி ஒரு நாட்டை ஆளும் அதிகாரமா மாறுச்சு அப்படிங்கிற பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. நிச்சயமா. இன்னைக்கு நாம வெறும் சம்பவங்களை பட்டியலிட போறது கிடையாது. அந்த சம்பவங்களுக்கு பின்னாடி இருந்த அரசியல் என்ன, நம்ம ஊர் மன்னர்கள் செஞ்ச மிகப்பெரிய தவறுகள் என்ன, இதையெல்லாம் விலாவாரியா பல்வேறு வரலாற்று ஆவணங்கள்ல இருந்து எடுத்து அலச போறோம். சரி, அப்போ ஆரம்பத்திலிருந்தே போவோம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வர்றதுக்கு பல வருஷங்களுக்கு முன்பே கடல் வழியை கண்டுபிடிச்சு இங்க காலடி எடுத்து வச்ச ஐரோப்பியர்கள் பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள். அங்கிருந்து ஆரம்பிக்கலாமா? தாராளமா. இப்போ கிபி 1498ஆம் ஆண்டு வாஸ்கோடகாமாவின் தலைமையில 3 வர்த்தக கப்பல்கள் மலபார் கடற்கரையான கள்ளிக்கோட்டைய வந்து சேர்ந்தது. அதாவது கேலிக்கட். ஆமா, கேலிக்கட் தான். இதுதான் அந்த முதல் புள்ளி. அப்போ அங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த சாமோரின் அப்படிங்கிற பட்டப்பெயர் கொண்ட மன்னர் வாஸ்கோடகாமாவை ரொம்ப அன்பா வரவேற்று அவருக்கு தேவையான உதவிகளையும் செஞ்சார். மேற்கு கடற்கரையில வர்த்தகம் பண்ணிக்கவும் அனுமதி கொடுத்தார். அப்புறம் பாத்தீங்கன்னா 1510ஆம் ஆண்டு போர்ச்சுகீசியர்கள் கோவாவை கைப்பற்றி அதை தங்களோட நிரந்தர தலைமையிடமா மாத்திக்கிட்டாங்க. ஒரு நிமிஷம், இதை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னு பாப்போம். இப்போ சாமோரின் மன்னர் ஏன் வாஸ்கோடகாமாவை அவ்வளவு எளிதா அனுமதிச்சார்? ஒரு வெளிநாட்டவர் வந்து கோட்டை கட்டுறேன்னு சொன்னா எந்த மன்னருக்காவது ஒரு சந்தேகம் வராதா? அங்கதான் விஷயமே இருக்கு. அந்த காலத்துல இந்திய பெருங்கடல் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ ட்ரேட் ஜோன் மாதிரி செயல்பட்டுச்சு. ஓ, திறந்தவெளி வர்த்தகம். கரெக்ட். அரேபியர்கள், சீனர்கள்னு பலரும் வியாபாரம் செஞ்சுட்டு போவாங்க. சாமோரின் மன்னர் வாஸ்கோடகாமாவையும் அப்படி ஒரு சாதாரண வியாபாரியா தான் நினைச்சார். இவங்க பின்னாடி பெரிய கடற்படையோட அதிகாரத்தை கைப்பற்றுவாங்கன்னு அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. ஓஹோ, அப்போ நம்ம மன்னர்கள் இவங்கள ரொம்பவே குறைச்சி எடை போட்டுட்டாங்க. சரி, ஆவணங்களை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் உறுத்துது. என்னது அது? வர்த்தகம் செய்ய வந்தவங்க பொதுவா லாபத்தை மட்டும்தானே குறிக்கோளா வச்சிருக்கணும். ஆனா போர்ச்சுகீசியர்கள் மதமாற்றத்துல ரொம்ப தீவிரமா கவனம் செலுத்தியிருக்காங்க. வியாபாரத்தை விட மக்களின் நம்பிக்கையை மாற்றுவதுதான் ஆதிக்கத்துக்கான குறுக்கு வழின்னு அவங்க நினைச்சாங்களா? ரொம்ப அருமையான கேள்வி. இத புரிஞ்சுக்க நம்ம போர்ச்சுகல் நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். போர்ச்சுகீசியர்களின் சொந்த நாடு ரொம்ப சின்னது. அவங்க கிட்ட பெரிய ராணுவம் எல்லாம் கிடையாது. ஆமா, சின்ன நாடுதான். ஆனா இந்திய அரசர்களுடன் வர்த்தக உறவு வச்சுக்கிட்டு கிழக்கு கடற்கரை பகுதி முழுவதையும் தங்களோட கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. இவ்வளவு பெரிய நிலப்பரப்ப ரொம்ப குறைவான ஆட்களை வச்சு எப்படி பாதுகாக்கிறது? அது ஒரு பெரிய சவால் தான். அதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச வழிதான் மதம். உள்ளூர் மக்களை கத்தோலிக்க மதத்துக்கு மாத்திட்டா ஐரோப்பாவில் இருக்கிற தங்களுக்கு இங்க ஒரு நிரந்தரமான விசுவாச குழு கிடைக்கும்னு கணக்கு போட்டாங்க. அடா, இது ஒரு நல்ல அரசியல் தந்திரமா இருக்கு. ஆமா, இதற்காகவே ஜெஸ்யூட்ஸ் அப்படிங்கிற பாதிரிமார்களை அதிக அளவுல உள்ள கொண்டு வந்தாங்க. அவங்களோட முக்கிய நோக்கமே கத்தோலிக்க மதத்தை விரிவுபடுத்துறது தான். அதாவது அதிகாரத்தை நிலைநிறுத்த மதம் ஒரு அரசியல் கருவியா பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல இது எப்படி சாத்தியமாச்சு? மக்கள் எப்படி இதை ஏத்துக்கிட்டாங்க?
இது தெரிஞ்சுக்க நாம மதுரைக்கு கொஞ்சம் போகணும். 1592ல மதுரை வீரப்பன் நாயக்கரின் ஆட்சி காலத்துல ஜெஸ்யூட் பர்னாண்டஸ் பாதிரியாரின் தலைமையில அங்க ஒரு மிஷன் துவங்கப்பட்டுச்சு. இது மன்னரின் அனுமதியோடு நடந்ததா? ஆமா, மன்னரின் அனுமதியோடு தான் நடந்துச்சு. பர்னாண்டஸ் 14 ஆண்டுகள் அங்கே தங்கியிருந்தார். அவருக்கு பிறகு வந்த ராபர்ட் டி நோபெலி மதுரை நாயக்கர்கள் மற்றும் பாளையக்காரர்களோட நேரடி ஆதரவோட தன்னோட சமயப் பணியை தொடர்ந்தார். இப்போ இதுல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஆவணங்கள்ல தூத்துக்குடி பரவர்கள் ஒட்டுமொத்தமா மதம் மாறினதா ஒரு பதிவு இருக்கே. ஆமா, 1583ல ஆயிரக்கணக்கான பரவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதான், ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் ஏன் இப்படி ஒரேடியா மாறணும்? இதுக்குள்ள ஏதோ பெரிய அரசியல் இருக்கணுமே. நிச்சயமா இருக்கு. இதுக்குள்ள மிகப்பெரிய அரசியல் தற்காப்பு இருக்கு. வரலாற்று ஆய்வாளர்கள் டாக்டர் கே ராஜையன் மற்றும் CS சீனிவாசாச்சாரி ஆகியோரின் குறிப்புகள் இதை ரொம்ப தெளிவா விளக்குது. அவங்க என்ன சொல்றாங்க? தூத்துக்குடி பரவர்கள் ஆரம்பத்துல விஜயநகர பேரரசின் விசுவாசிகளாதான் இருந்தாங்க. ஆனா அந்த சமயம் விஜயநகர பேரரசு கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சியடைய தொடங்கிடுச்சு. உள்ளூர்ல இருந்த நாயக்கர்கள் வந்து பரவர்கள் மேல கடுமையான வரிகளை விவிச்சாங்க. ஓ, உள்ளூர் ஆட்சியாளர்களே அவங்கள நெருக்கடிக்கு ஆளாக்கினாங்களா? அது மட்டும் இல்ல, அரேபிய வியாபாரிகளும் கடலோர பகுதிகள்ல அவங்களுக்கு கொடைச்சல் கொடுத்தாங்க. ஆஹ, சொந்த ஆட்சியாளர்களும் அவங்கள கைவிட்டுட்டாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு. சரியா சொன்னீங்க. ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட அந்த மக்கள் தங்கள பாதுகாத்துக்க வேற வழியே இல்லாம ஒரு புதிய கூட்டாளியை தேடுனாங்க. அந்த நேரத்துல போர்ச்சுகீசியர்கள் அவங்களுக்கு கடற்படை பாதுகாப்ப உத்தரவாதமா கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை வச்சிருப்பாங்கல்ல? ஆமா, எல்லாரும் கத்தோலிக்க மதத்துக்கு மாறணும் அப்படிங்கிறது அந்த நிபந்தனை. அதனாலதான் 1583ல அந்த ஒட்டுமொத்த சமூகமும் போர்ச்சுகீசியர்களின் உதவியை நாடி மதம் மாறினாங்க. அப்போ இது வெறுமனே ஒரு ஆன்மீக தேடல் கிடையாது. இது சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தங்களை நிலைநிறுத்திக்க எடுக்கப்பட்ட ஒரு தற்காப்பு நடவடிக்கை. 100க்கு 100 உண்மை. இதை தாண்டி இந்த ஐரோப்பிய மதத் தொடர்புகளுக்கெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டுல இன்னொரு வரலாற்று பதிவும் இருக்கு. புனித தாமஸ் பத்தி சொல்றீங்களா? ஆமா, கிபி 52 முதல் 72 வரை இயேசுவின் நேரடி சீடரான புனித தாமஸ் மயிலாப்பூரில் சமயத்தொண்டு செஞ்சு அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு பழமையான வரலாற்று மரபும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. அப்போ போர்ச்சுகீசியர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரம், மதம், அரசியல் மூணும் ஒன்னோடு ஒன்னு பின்னி பிணைஞ்சிருந்துச்சு. சரி, போர்ச்சுகீசியர்கள் இப்படி ஒரு குழப்பமான பாதையை வகுத்ததை பார்த்த அடுத்த யூரோப்பியர்கள் என்ன பண்ணாங்க? நீங்க டச்சுக்காரர்கள் மற்றும் டேனியர்களை பத்தி கேக்குறீங்க. ஆமா, இவங்க 2 பேரோட பாதைகளும் முற்றிலும் நேர்மாறா இருந்திருக்குன்னு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது நிஜமாவே ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடுதான். இப்போ போர்ச்சுகீசியர்கள் மதத்தை உள்ள கொண்டு வந்து உள்ளூர்ல நிறைய உராய்வுகளை உருவாக்குறத டச்சுக்காரர்கள் பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன முடிவு பண்ணாங்க? நமக்கு இந்த மத பிரச்சாரமெல்லாம் வேண்டாம், காசு மட்டும் போதும்னு ரொம்ப தெளிவா முடிவு பண்ணாங்க. 1602ல பல டச் வர்த்தக நிறுவனங்களை ஒருங்கிணைச்சு ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது VOC உருவாக்கப்பட்டுச்சு. டச்சுக்காரர்களை பார்த்தா லாபத்தை மட்டுமே குறிவைக்கிற இன்றைய கார்ப்பரேட் நிறுவனங்கள், குறிப்பா ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி மாதிரி தெரியுது. அவங்க நிஜமாவே 17ஆம் நூற்றாண்டோட ஒரு மாபெரும் MNC தான். அவங்களுக்கு மத மாற்றத்துல துளியும் ஆர்வம் இல்ல. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு லாபம் கொடுக்கணும், வியாபாரத்தை விரிவாக்கணும், அவ்வளவுதான். DNPSCக்கு படிக்கிறது நீங்க இந்த வருஷங்களை கவனிச்சுக்கணும். கண்டிப்பா. 1610ல பழவேற்காட்டையும் 1659ல நாகப்பட்டினத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாங்க. நிதி நிபுணத்துவத்துல அவங்க பெரிய கில்லாடிகள். நம்ம சங்ககால தமிழர்கள போல திரைக்கடலோட திரவியம் தேடுவதுல வல்லவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் ஏன் இந்தியாவை விட்டு வெளியேறணும்? அவங்க வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட மிகப்பெரிய பலவீனமே அவங்களுக்கு உள்ளூர் மக்களோட எந்த எமோஷனல் கனெக்டும் இருக்காது. ஆமா, லாபம் மட்டும்தான் அவங்க குறிக்கோள். டச்சுக்காரர்கள் லாபத்துக்காக அடிமை வியாபாரத்துல கூட ஈடுபட்டாங்க. உள்ளூர் பண்பாட்டையோ மக்களையோ அவங்க மதிக்கல. அது மட்டும் இல்லாம ஆங்கிலேயர்களின் கடுமையான வர்த்தக போட்டிய அவங்களால ராணுவ ரீதியா சமாளிக்க முடியல. அதனால பெட்டி படுக்கையை கட்டிட்டு இந்தோனேஷியா பக்கம் போயிட்டாங்க. கரெக்ட். அறம் மட்டுமே எல்லாத்தையும் சாதிச்சுடாது என்பதற்கு டச்சுக்காரர்கள் ஒரு நல்ல உதாரணம். ஆனா டேனியர்கள், அதாவது டென்மார்க் நாட்டைச் சேர்ந்தவங்க, அவங்களோட அணுகுமுறை இது ரெண்டுத்திலிருந்தும் வேற மாதிரி இருந்திருக்கு. ஆமா, டேனியர்களின் வருகை தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு பண்பாட்டு புரட்சின்னு தான் சொல்லணும்.
குறிப்பா சீகன் பால்க் பத்தி படிக்கும்போது அவர் ஒரு நவீன கால என்ஜிஓ மாதிரி ஒரு சமூக சீர்திருத்தவாதி மாதிரி செயல்பட்டிருக்காரு. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி டேனியர்கள் எப்போ வந்தாங்கன்னு பாத்துருவோம். 1616ல டென்மார்க் கிழக்கிந்திய கம்பெனி துவங்கப்பட்டுச்சு. 1620ல ஓவ் ஜேடே அப்படிங்கிற தளபதியின் தலைமையில வந்தவங்க தஞ்சை ரகுநாத நாயக்கர் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நடத்தி தரங்கம்பாடியில இடம் வாங்கினாங்க. ஆமா, தரங்கம்பாடியில் தங்கள் குடியிருப்பு அமைச்சாங்க. தரங்கம்பாடினா இசைப்பாடும் அலைகளை கொண்ட இடம்னு அர்த்தம். அங்கதான் அவங்க டேனிஸ்போர்க் கோட்டையையும் 1701ல சியோன் தேவாலயத்தையும் கட்டினாங்க இல்லையா? தேர்வுக்கு தயாராகும் நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெயர் பர்த்தலோமியோ சீகன் பால்க். ரொம்ப முக்கியமான நபர் அவரு. அவர் 1706ல தரங்கம்பாடிக்கு வர்றாரு. அவர் என்ன அப்படி ஸ்பெஷலா செஞ்சார்? இப்போ போர்ச்சுகீசியர்கள் கத்தோலிக்கர்கள். ஆனா சீகன் பால்க் ஆசியாவிற்கே வந்த முதல் புரொட்டஸ்டன்ட் சமய பரப்புரையாளர். இதுல என்ன வித்தியாசம்னா, கத்தோலிக்கர்கள் சடங்குகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா புரொட்டஸ்டன்ட் பிரிவினர் அப்படி கிடையாது. ஆமா, புரொட்டஸ்டன்ட் பிரிவினர் மக்கள் பைபிள அவங்க சொந்த மொழியிலேயே படிக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்காக பைபிள தமிழ்ல மொழிபெயர்க்க வேண்டிய கட்டாயம் சீகன் பால்க்கு ஏற்பட்டுச்சு. ஓ, அதனாலதான் அவர் தமிழ் கத்துக்கிட்டாரா? கரெக்ட். அவர் பைபிளின் புதிய ஏற்பாட்டை தமிழ்ல மொழிபெயர்த்தார். ஆனா மொழிபெயர்த்தத எப்படி பல பேருக்கு கொண்டு சேர்க்கறது? கையாலே எழுதிட்டு இருக்க முடியாதே. அங்கதான் டெக்னாலஜி உள்ள வருது. ஆசியாவிலேயே முதன்முறையா தரங்கம்பாடியில ஒரு அச்சகத்தை அவர் நிறுவுறார். ஆமா, பிரிண்டிங் பிரஸ். ஆனா கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. 1700களின் ஆரம்பம். எந்த நவீன வசதியும் கிடையாது. ஜெர்மனியிலிருந்து ஒரு அச்சு எந்திரத்தை கப்பல்ல ஏத்தி மாசக்கணக்கா பிரயாணம் செஞ்சு தமிழ் எழுத்துக்களுக்கான அச்சுக்களை ஜெர்மனிலேயே செதுக்கி எடுத்து வந்திருக்கார்னா இது ஒரு பைத்தியக்காரத்தனமான அர்ப்பணிப்பு இல்லையா? நிச்சயமா. அதுல எவ்ளோ பெரிய லாஜிஸ்டிக் சிக்கல்கள் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க கொண்டு வந்த யூரோப்பிய காகிதம் நம்ம ஊர் தட்பவெப்பத்துக்கு ஒத்துக்காம மைய அதிகமா உறிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க? உடனே அவருக்காக ஒரு காகித தொழிற்சாலையையே தரங்கம்பாடியில உருவாக்குனாங்க. சீகன் பால்க்கு வெறும் ஒரு மத போதகர் மட்டும் கிடையாது. அவர் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பெண்களுக்கென பிரத்யேகமா ஒரு பள்ளியை நிறுவினார். அந்த காலத்திலேயே பெண்களுக்கான பள்ளியா? ஆமா, அதை நிர்வகிக்கும் பொறுப்பை ஒரு விதவை பெண்ணிடம் ஒப்படைச்சார். சாதிய வேறுபாடுகளை கடுமையா எதிர்த்தார். ஒரு ஜெர்மானியர் நம்ம ஊர் பண்பாட்டை பத்தி இவ்வளவு ஆழமா ஆராய்ச்சி பண்ணிருக்காருங்கிறது வியப்பா இருக்கு. அவர் எழுதிய தென்னிந்திய கடவுள்களின் குடிவழி பட்டியல் அப்படிங்கிற புத்தகம் ரொம்ப பிரபலம்னு ஆவணங்கள் சொல்லுது. ஆமா, தமிழ் மொழி மேலையும் இங்க இருக்கிற மக்களின் நம்பிக்கைகள் மேலையும் அவருக்கு இருந்த மரியாதைய அந்த புத்தகம் ரொம்ப தெளிவா காட்டுது. வெறும் 37 வயதிலேயே அவர் இறந்து விட்டார் என்பது வரலாற்றுல ஒரு பெரிய சோகம். ரொம்ப சின்ன வயசுதான். சரி, ஒரு பக்கம் டேனியர்கள் அச்சகம் பள்ளிக்கூடம்னு சமூக வேலைகளை பார்த்துட்டு இருக்க, திரைக்கு பின்னாடி ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரங்களும் ரொம்ப சைலண்டா ஒரு வேலையை ஆரம்பிச்சாங்க. அதுதான் அந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ். ஆமா, ஆனா அது எப்படி ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமா மாறுச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஆங்கிலேயர்களை பாப்போம். 1600ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்டுச்சு. இதுல ஒரு முக்கியமான தேதியை நீங்க நோட் பண்ணிக்கணும். 1639 ஆகஸ்ட் 22. ஆமா, பிரான்சிஸ் டே என்ற ஆங்கிலேயர் பூந்தமல்லி நாயக்கர் தமர்லா வெங்கடப்பாவிடமிருந்து ஒரு நிலத்தை பெற்றார். அந்த இடத்துக்கு வெங்கடப்பாவின் தந்தையான சென்னப்ப நாயக்கரின் நினைவாக சென்னப்பட்டணம்னு பேரிடப்பட்டது. அதுதான் இன்றைய சென்னை. ரொம்ப சரியான தகவல். அங்கே 1641 புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டது. அப்புறம் 1653 ஆரன் பேக்கர் இதன் முதல் ஆளுநரா நியமிக்கப்பட்டார். கரெக்ட். தொடர்ந்து நிலங்களை வாங்கினாங்க. 1690ல கடலூரில் புனித டேவிட் கோட்டைய மராத்திய ஆட்சியாளர் ராஜாராம் என்பவரிடமிருந்து விலைக்கு வாங்கினாங்க. இதற்கிடையில பிரெஞ்சுக்காரர்களும் உள்ள வந்துட்டாங்க இல்லையா? ஆமா, 1664 பிரான்சின் நிதியமைச்சர் கால்பர்ட் முயற்சியால் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவானது. பிரான்சிஸ் மார்டின் என்பவர் பிஜப்பூர் சுல்தான் ஷெர்கான் லோடியிடமிருந்து ஒரு நிலத்தை வாங்கினார். அந்த நிலந்தா பாண்டிச்சேரியா? ஆமா, அத பாண்டிச்சேரி நகரமா உருவாக்கினார். அங்க புனித லூயி கோட்டையை கட்டினார். ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. என்ன கேள்வி? இப்போ பிரான்சிஸ் டே சென்னையை தேர்ந்தெடுத்ததுக்கு ஆவணங்கள் என்ன காரணம் சொல்லுது? அங்கிருந்து தேவையான துணியை குறைந்த விலைக்கு பெறலாம் அப்படின்னு சொல்லுது. ஆமா, ஒரு சாதாரண ஜவுளி வியாபாரம் தான். அதான், வெறும் ஒரு ஜவுளி வியாபாரத்துக்காக ஒரு இடத்த வாங்குறாங்க.
ஆனா தமர்லா வெங்கடப்பாவுக்கோ இல்ல ஷெர்கான் லோடிக்கோ இந்த வெளிநாட்டவர்கள் நிலம் வாங்குறது எவ்வளோ பெரிய அரசியல் ஆபத்தா மாறுங்கிற தொலைநோக்கு பார்வை கொஞ்சம் கூட இல்லையா? சில மூட்டை துணிகளுக்காக ஒரு நகரத்தையே தாரை வார்த்துட்டாங்களா? ஒரு மன்னர் எப்படி ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு சொந்தமா கோட்டை கட்டவும் ராணுவம் வச்சுக்கவும் அனுமதி கொடுப்பார்? நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப லாஜிக்கலானது. ஆனா அவங்க வெறும் நிலத்தை மட்டும் விக்கல, அந்த நிலத்துல வரி வசூல் செய்யற உரிமையும் சேர்த்தே வித்தாங்க. அது இன்னும் ஆபத்தாச்சே. ஆமா. ஆனா இத நம்ம மன்னர்களின் முட்டாள்தனம்னு சொல்றத விட அந்த காலகட்டத்தின் அரசியல் நிலைத்தன்மையின்மைதான்னு சொல்லணும். 1565 தலைக்கோட்டை போருக்கு பிறகு விஜயநகர பேரரசு சுக்குநூறா உடைஞ்சிடுச்சு. அப்போ ஒரு மைய அதிகாரம் இல்ல. கரெக்ட். தமிழ்நாட்டுல இருந்த நாயக்கர்கள், மராத்தியர்கள், முகலாயர்கள்னு எல்லா குறுநில மன்னர்களும் தங்களுக்குள்ளே அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ பக்கத்து நாட்டுக்காரனை அழிக்கிறதுக்கு இந்த ஐரோப்பியர்களை ஒரு கருவியா பயன்படுத்த நினைச்சாங்களா? காரணம் துணி வியாபாரம் கிடையாது. கோல்கொண்டா படைகள் தன்னை தாக்க வரும்போது ஆங்கிலேயர்களின் நவீன ஆயுதங்களும் பீரங்கிகளும் தனக்கு பாதுகாப்பா இருக்கும்னு அவர் நம்பினார். ஓ, அவங்கள ஒரு வாடகை ராணுவம் மாதிரி நினைச்சிருக்காரு. ஆமா. ஐரோப்பியர்கள் நம்ம ஊர் மன்னர்களுக்கு ஒரு அரசியல் எதிரியா தெரியல. தங்களோட உள்நாட்டு போர்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் பணத்தையும் தர ஒரு வர்த்தக மற்றும் ராணுவ கூட்டாளிய மட்டுமே தெரிஞ்சாங்க. அந்த பலவீனத்தை தான் ஐரோப்பியர்கள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அடப்பாமே, நாமே நம்ம சாவியை கொடுத்து ஏன் தம்பி அடிக்கிறதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கோம். அதுதான் துரதிர்ஷ்டவசமான வரலாறு. அப்படி என்றான் இத்தனை யூரோப்பிய நாடுகள் தமிழ்நாட்டுக்குள் நுழைஞ்சாலும் இறுதியில ஆங்கிலேயர்கள் மட்டுமே எப்படி மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வெற்றி பெற முடிஞ்சது? இதற்கான வரலாற்று மதிப்பீடு என்ன அப்படிங்கறத நாம பார்க்கணும். கண்டிப்பா. தேர்வுக்கு தயாராகும் உங்களுக்காக நான் இது ஒரு முறை சுருக்கமா ஆனா ரொம்ப தெளிவா சொல்றேன். போர்ச்சுகீசியர்கள் மதம் மூலமா அதிகாரத்தை பிடிக்க நினைச்சாங்க. டச்சுக்காரர்கள் வெறும் பணத்தை மட்டும் குறி வச்சாங்க. டேனியர்கள் கல்வி பண்பாடுன்னு சமூக பணிகள்ல இறங்குனாங்க. ஆமா. பிரெஞ்சுக்காரர்கள் நேரடி அரசியல்ல இறங்குனாங்க. ஆனா ஆங்கிலேயர்கள் உள்ளூர் மன்னர்களின் பலவீனத்தை ரொம்ப துல்லியமா கணிச்சாங்க. அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து அவங்களுக்குள்ளேயே சண்டைய மூட்டிவிட்டு கடைசியில மொத்தமா நிலத்தை அபகரிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட தாய்நாட்டு அரசாங்கத்தின் முழுமையான ஆதரவும் அவங்களுக்கு இருந்துச்சு. இது சரியா நான் சொன்னது? 100க்கு 100 சரி. இதுல வரலாற்று ஆய்வாளர் டாக்டர் கே ராஜையன் சொல்ற ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. 17ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ அவங்க தமிழர்களை நேரடியா ஆட்சி செய்ய வரல. தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச அரசர்களே அவங்களுக்கு கதவுகளை தாராளமா திறந்து விட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஐரோப்பாவுல அவங்களுக்குள்ள இருந்த பகையை தீர்த்துக்கிற ஒரு செஸ் போர்டு மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டை அவங்க பயன்படுத்தினாங்க இல்லையா? ஆமாம். ஐரோப்பாவுல பிரான்சும் இங்கிலாந்தும் சண்டையிட்டு கொண்டால் அதோட எதிரொலியா இங்க பாண்டிச்சேரியிலயும் சென்னையிலயும் அவங்க அடிச்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த போர்கள்ல செத்து விழுந்தது என்னவோ நம்ம ஊர் மக்கள் தான். அதான் சோகம். நம்ம மன்னர்கள் வெறும் பகடைக்காய்களா பயன்படுத்தப்பட்டாங்க. ஆங்கிலேயர்களோட வெற்றிக்கு அவங்களோட திட்டமிடல் எவ்வளவு காரணமோ அதை விட 100 மடங்கு பெரிய காரணம் நம்ம உள்ளூர் மன்னர்களிடையே இருந்த ஒற்றுமையின்மை அப்படிங்கறத இந்த வரலாற்று ஆவணங்கள் முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. நிச்சயமா. அது மறுக்க முடியாத உண்மை. சுருட்டுமா சொல்லப்போனா 1498 வாஸ்கோடகாமாவோட கள்ளிக்கோட்டை வருகையில தொடங்கி தரங்கம்பாடி அச்சகம் வழியா சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில எப்படி நவீன கால தமிழ்நாட்டின் அஸ்திவாரம் ஐரோப்பிய வியாபாரிகளால் போடப்பட்டது, அது எப்படி ஒரு ஏகாதிபத்தியமா உருமாறியது அப்படிங்கிற முழு பின்னணிய இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பார்த்தோம். ஆமா. வெறும் வருஷங்களா மனப்பாடம் செய்யாம உங்களுக்கு இந்த பின்னணியும் லாஜிக்கும் புரிஞ்சிருந்தா எக்ஸாம்ல எந்த கேள்வி கேட்டாலும் சுலபமா பதிலளிக்க முடியும். நிச்சயமா. வரலாறு என்பது வெறும் கடந்து போன காலத்தின் ஆவணம் கிடையாது. தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனையும் புத்திசாலிகளுக்கான பாடத்தையும் அது எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஆழமான வார்த்தைகள். விடைபெறுவதற்கு முன்னாடி இந்த ஆழ்ந்த அலசலை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க சுயமாக சிந்திச்சு பார்க்க ஒரு கேள்வியை விட்டு செல்கிறோம். 17ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பியர்கள் வந்தப்போ நம்ம தமிழ் மன்னர்கள் தங்களுக்குள்ள இருந்த சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைக்காகவும் பகையை தீர்த்துக்கவும் தான் அவங்கள உள்ள விட்டாங்க. ஒருவேளை அந்த மன்னர்கள் வெளிநாட்டு குதிரைகள் ஆயுதங்கள் மீதான மோகத்தை தவிர்த்து விட்டு தங்களுக்கு இடையிலான ஒற்றுமையில கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் என்னவா இருக்கும்? அது ஒரு பெரிய மாற்று வரலாறு. ஆமா. கம்பெனி ஆட்சி அப்படிங்கிற ஒன்ன உருவாகாமலேயே இந்தியாவின் நவீன கால வரலாறு வேறொரு அற்புதமான திசையை நோக்கி பயணித்திருக்குமா? இதை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த ஆழ்ந்த அலசலில் இணைந்ததற்கு நன்றி.
மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திப்போம்.